Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 8/7/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 important notifications ஃப்ரம் MCC ஆல் இண்டியா கோட்டா, இன்னொன்று NMCயிலிருந்து. ஃபஸ்ட்டு NMCயிலிருந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு 75,000 நியூ மெடிக்கல் சீட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான அஃபீஷியல் ப்ரூஃபை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் MCCயிலிருந்து ஆல் இண்டியா கோட்டா 2025-26 அகாடமிக் இயருக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று வந்திருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ், கவுன்சிலிங் அப்டேட், அப்புறம் MBBS அண்ட் BDS அட்மிஷன் ரெலவெண்ட்டான அப்டேட்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்டேட் பார்த்திங்கன்னா, NMCயினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்த ஒரு ஹாப்பியான ப்ரெஸ் ரிலீஸ், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ப்ரெஸ் ரிலீஸ். டேட்டு பார்த்திங்கன்னா ஜூலை 5, 2025. இன்றைக்கி நம்ம 8ஆம் தேதியில் இருக்கிறோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் இது. அடுத்த 5 ஆண்டுகளில் 75,000 நியூ மெடிக்கல் சீட்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 5 years, போத் UG PG மெடிக்கல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்கள்லேயும் சேர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் ஒரு 75,000 இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட உள்ளது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை NMC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே செய்தித்தாள்லேயும் நியூஸ் சேனல்லையும் வந்த செய்தி தான். இருந்தாலும் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக NMCயினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, இப்போது MCCயினுடைய வெப்சைட்லேருந்து 2025-26 கல்வியாண்டுக்கான ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போது வெப்சைட்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, அதனுடைய டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் என்ன, இதுதான் அந்த MCC ரிலீஸ் பண்ண 2025-26 கல்வியாண்டுக்கான செய்தி. ஓகே, இப்போது இது போஸ்ட் பண்ண டேட்டு 4/7/2025. ஓகேங்களா, 4/7/2025 MCC ரிலீஸ் பண்ண அந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னா, UG அட்மிஷன் CW வெரிஃபிகேஷன், அதாவது சில்ட்ரன் விடோஸ் ஆஃப் பர்சனல் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அந்த குழந்தைகளுடைய சர்டிஃபிகேட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா 5/7/2025 9/7/2025 MCCயினுடைய போர்ட்டலில் போய் அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி சார், இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கான டாக்குமெண்ட்ஸை 2025-26 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு அவர்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லி ஆல் இண்டியா கோட்டா 2025-26க்கான ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு பை MCC. ஓகேங்களா, MCC தயாராகிட்டாங்க. எதுக்கு? 2025-26 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கான ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்டு பை MCC. சரி, இதற்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா 9/7/2025 up to 5 PM. ஆல்ரெடி இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. 5ஆம் தேதியே ஓப்பன் ஆகிடுச்சு.
கடைசி தேதி 9/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற 10ஆம் தேதி, அதாவது ஜூலை 10, 2025 அன்று ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன செய்தி தான். என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசில் உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் ஹியரிங்க்கு இருக்குது. அது 10ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. அதனுடைய தீர்ப்பை பொறுத்து, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து 10ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூலும், அதே போல் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போதே தமிழ்நாடு உள்பட அனைத்து மாநிலங்களுக்குமான ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை பற்றின அப்டேட் கிடைத்த உடனே நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.